ரீசெண்டா அஸ்மித்தோட ஹஸ்பண்ட் ஸ்ரீவிஷ்ணுவோட இஷ்யூ தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. உன் கூட டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க எல்லாரையும் நீ இப்படிதான் பண்றியா? சரி, இப்ப இந்த வீடியோ வெளியே வந்துச்சுன்னா உன்னை பத்தி அம்பலம் வெளியே வருமா? ஸோ ஃப்ரெண்டோட சிஸ்டர் கூடயே தைரியமாக ஃப்ளர்ட் பண்ணியிருந்தாரு. அப்படி இருக்கிறப்ப கூட டான்ஸ் ஆடுற பொண்ணுங்கிட்ட என்ன பண்ணியிருப்பாருன்ற மாதிரி டவுட்டும் இருந்துச்சு. அப்படி டான்ஸ் ஆடினவங்க ஒருத்தவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா திவ்யா. ஸோ இவங்க 2 பேரோட ரீல்ஸுமே சோஷியல் மீடியாவில் பயங்கர ஹிட் ஆயிருக்கு. ஸோ அதனால இவங்ககிட்டே பார்த்தீங்கன்னா சில பேர் கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. அந்த விஷ்ணு காமவெறியன் உங்ககிட்ட ஏதாவது தப்பாக நடந்திருக்கானா வெளிப்படையாக சொல்லுங்கன்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காரு. அதுக்கு திவ்யா என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, நெவர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கன்சர்ன் சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்கிட்ட அவர் நடந்துகிட்டது இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த கமெண்ட்டுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, இனிமேல் நான் அவர் கூட ரீல்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் இனிமேல் விஷ்ணு கூட ரீல்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபேன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு எஸ்ன்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் போட்டிருக்காங்க. ஸோ திவ்யா அவங்களோட ப்ரொஃபைல விஷ்ணு பத்தி ரொம்ப போல்டா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வீடியோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் விஷ்ணு இப்படிலாம் பேசுவாரா, அவரோட கேரக்டர் இதுதானான்றது பார்த்தீங்கன்னா எல்லா பேத்துக்குமே தெரிய வந்திருக்கு. அண்ட் விஷ்ணு இன்னும் நிறைய பேர் கூட ரீல்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவங்களும் இதை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.